அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்க, சொல்லுங்க. எங்க எங்க இருந்து பேசுறீங்க ஐயா? சென்னையிலிருந்து பேசுறேங்க. யாருக்காக பார்க்க போறீங்க? என் பொண்ணு பேரு காயத்ரி. அவங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 17/11/2011. 17/11/2011. பிறந்த நேரம்? இல்ல, 17 நவம்பர் 2011. பிறந்த நேரம் ஐயா? மதியம் 12 PM. 12 PM. வருஷம் என்ன? ஆமா, சென்னையில பிறந்திருக்காங்க. 2011 சார். 11 or 13 கன்ஃபார்ம். 11. பிறந்த இடம் ஐயா? சென்னைங்க. சென்னை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. பூச நட்சத்திரம், கடகராசி. கடகராசி, பூச நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? பொண்ணு வந்து மொபைலுக்கு அடிக்ட் ஆயிருக்கிறாங்க. கடகராசிக்காரங்க என்ன வர்றதை விட மாட்டீங்க போல் தெரியுது. என்னங்க ஐயா பண்றது, எல்லாம் உங்களை ஒரு வருஷமா பின்தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். மொபைல் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குது. சரி, புதன் திசை ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு. உங்களுடைய மாணவன் நான். சரி, பாப்பாவுக்கு பூச நட்சத்திரம். ஆமாங்க. ஓரளவுக்கு சந்திரன் வந்து லக்னத்தை பார்க்கறது நல்லது தான். லக்னாதிபதிக்கு கடுமையான இது இருக்கிறது நல்லது. புதன் தசை நடக்குது. புதன் தசை ராகுவோட சேரக்கூடாது. ஆமாங்க ஐயா. சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை. ஆமாங்க ஐயா. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன, புதன் தசை முடிகிற வரைக்கும் புதன் தசையில் 2032 புதன் தசையில் செவ்வாய் புக்தி கடுமையான அமைப்பு, ராகு புக்தி கலப்பு பலன்களை தான் செய்யும். இப்போ ஒரு 3 மாசமா கொஞ்சம் பரவாயில்லையே, 2 மாசமா. அதுக்கு முன்னாடி அதை விட ஓவரா இருந்ததே. 3 மாசமா, அதாவது இப்ப இன்னைக்கு வரைக்குமே நைட்டு 3 மணிக்கு தான் தூங்குறாங்க ஐயா. 7 மணிக்கு எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போறாங்க ஐயா. ஸ்கூலுக்கு போறதுக்கே பிடிக்கிறது இல்ல. மொபைலே தான் உலகமே. ராகு புக்தி நடந்தாலே குழந்தைங்களை டைவர்ட் பண்ணோம். நான் கேட்குறேன், ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டு கேட்குறேன், 14 வயசு 15 வயசு குழந்தைய வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா? உங்க மேலே தான் நான் தப்பு சொல்லுவேன். இது ஜோசியமே இல்லை. முடியலைங்க ஐயா. ஏன் முடியல? அதாவது சொல்றபடி கேட்க மாட்டேங்கிறா, ரொம்ப சத்தமா பேசுறா. 10 மாடி கவுன்சிலிங் கூட்டு போங்க. ஜோசியம் பேச வேண்டாம். இப்போ நம்ம ஒரு குழந்தையோட, ஏன்னா எல்லாருக்கிட்டையும் இந்த பிரச்சனை இருக்கு. என் வீட்லயும் இருக்கு, உங்க வீட்லயும் இருக்கு, எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்கு. சரிங்க ஐயா. எல்லார் வீட்லையும் குழந்தைய போய் அடிக்க முடியாது. என்ன இருந்தாலும் நம்ம தவம் இருந்து பெற்ற குழந்தைங்க. ஆமாங்க. அப்போ இந்த பிரச்சனை என் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது, உண்மையை சொல்கிறேன். ஆனால் அந்த பிரச்சனையை நான் சாதுரியமாக டேக் அவுட் பண்ணி நாங்கள் 2 பேரும் வேறு மாதிரி பேசி வச்சுக்கிட்டு அதை வேறு மாதிரியா கண்ட்ரோலுக்குள்ளேயே வச்சுருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான ராகு பக்தி வந்துட்டாலே குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் விளையாட்டுத்தனம் அப்படி இப்படின்னு வந்துடும். 3 மணி வரைக்கும் பாப்பா வந்து ஃபோனை பார்க்குறாள்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அப்போ 3 மணி வரைக்கும் நாங்களும் முடிச்சுட்டு தாங்க ஐயா இருக்கிறோம். கடவுளே, ஒண்ணுமே முடியலைங்க. அதாவது அழத்தான் தோணுது. நாங்க ரொம்ப மனநோயாளி ஆயிருவோம்னு பயமா இருக்கு எங்களுக்கு. இப்போ நீங்கள் மனநோயாளியால பரவாயில்ல, வளரப்போல பிள்ளைக்கு வந்து எப்படியாவது மனம் பாதிக்கப்படக்கூடாதுல, கவுன்சிலிங் கூட்டு போங்க. ராகு பக்தி இப்படித்தானே பண்ணோம். சரிங்க ஐயா. கவுன்சிலிங் கூட்டு போங்க, டாக்டர்கிட்ட கூட்டு போங்க. அதுலேருந்து அவளை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஜோசியம் அப்புறம். சரிங்க ஐயா. பொதுவாக எல்லா குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குன்னு ஓப்பனாக சொல்கிறேனே. அதை வந்து நாங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்குறோம். ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற போது அதை நாங்கள் 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு வேறு மாதிரி ஒரு 10 நிமிஷம் பாரு, உடனே கொடுத்துரு, திருப்பி அம்மாகிட்ட கொடுத்துரு, அப்பாகிட்ட கொடுத்துரு. நான் வீட்டுக்கு லேட்டாக போனேன்னா அம்மாகிட்ட கொடுத்துரு. அந்த மாதிரி தானே நம்ம பார்க்குறோம். நீங்களும் 3 மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் அதுக்கு என்ன அர்த்தம்? உங்கள் மேலே தான் தப்பு இருக்குது. சரிங்க ஐயா. ஐயா சொன்னபடி நாங்கள் உடனே கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணுறோங்க ஐயா. கவுன்சிலிங்க்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்கள். குழந்தை வந்து என்ன தான் இருந்தாலும் லக்னாதிபதி உச்சமாக இருக்குது, குருவின் பார்வையில் நல்லாவே இருக்குது. இப்போ லக்னாதிபதி உச்சமாக இருக்கிற குழந்தைய நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும். 15 வயசு தாங்க ஆகுது பாப்பாவுக்கு. 14 வயசு தான் கரெக்டாக ஆகுது. 14 தான். 14 வயசு ஆகும்போது நம்மளும் 3 மணி வரைக்கும் முடிச்சுட்டே இருந்தால் அப்புறம் என்னத்துக்கு இருக்கு? நம்ம தான் அவ தெளிவாக இருக்கிறா. சரிங்க ஐயா. அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், கீழே 1st ஃப்ளோர்ல இருக்கிறோம். சத்தம் போட்டானா 10 மாடி வரைக்கும் சத்தம் கேட்குது. அதனாலேயே நாங்க கூனி குறுகி போய் உட்காந்துருக்கிறோம் ஐயா. கரெக்டு, புரியுது. அடுத்து என்ன? உடனே கவுன்சிலிங் கூட்டு போனோம்ல. அடுத்து என்னன்னு யோசிக்கணும்ல. நம்ம எனக்கு 1000 வேலை இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். என்ன வேலை இருந்தாலும் எவ்வளவு சம்பாரிச்சாலும் அது அவங்களுக்கு தான். ஆமாங்க. அவங்க நல்லா இருக்கிறதுக்கு தான் சம்பாதிக்கிறோம். அப்போ அவங்க நல்லாவே இல்லைன்ற போது அதுக்கடுத்து நம்ம வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அவங்கள தானே பார்க்கணும். உடனடியாக கவுன்சிலிங் கூட்டு போங்க. இந்த குழந்தைக்கு வந்து நான் ஃபுல்லாக அடிக்ட் ஆகிடும்னு சொல்ல மாட்டேன். லக்னாதிபதி வலுத்தவர்கள் சாதாரண தசாபக்தி அமைப்புகளில் அப்படி இப்படி டைவர்ட் ஆனாலும் வெளியே வந்துடுவாங்க. ஓகேங்க ஐயா. லக்னாதிபதி பிள்ளைக்கு மகர லக்னம், 10ஆம் இடத்துல சனி. லக்னத்தை ஓரளவிற்கு ஒளிபருந்திய
அஷ்டமி நவமிக்கு போகாத சந்திரன் பார்க்கிறார். ஆமாங்க ஆமாங்க. லக்னாதிபதியை குரு பார்க்குறாரு. குரு பார்வை இருக்குது, 7 டிகிரியில் இருக்கு. கண்டிப்பாக வெளியே வருவா இவன். இந்த சரிங்க. இடத்துல ராகு வந்து புதன் திசையை பாதிப்புகளை வச்சிருக்கிறது தப்பு. ஜோசியம் சரிங்க. எப்படி இருந்தாலும் நம்ம நடைமுறை சாத்தியம் என்னன்றதை நம்ம பார்த்தே தீரணும். கண்டிப்பாங்க ஐயா. கண்டிப்பாக குழந்தைய இன்னைக்கு ஃபோனை கீழே வச்சவொடனே நீங்கள் கவுன்சிலிங் எங்கே இருக்கிறாரு, யாது இருக்கிறாரு, என்ன இருக்குது, 2 பேரும் சேர்ந்து வேலை வெட்டி நீங்கள் வேலைக்கே போகலன்னா கூட பரவாயில்ல, உடனே பாப்பா கூப்பிட்டு போயிட்டு அப்படி இப்படின்றத அந்த ஸ்டெப்பை தான் நீங்கள் எடுக்கணும். எடுத்துறேங்க. சரி, அப்படின்னா அந்தர ரீதியாக பார்த்தீங்கன்னா சரி எப்போ என்ன நடக்கும்? பொதுவாகவே மகர லக்னத்திற்கு சூரிய சந்திர அந்தரங்கள் தான் ரொம்ப பெரிய நெகட்டிவாக கொடுக்கும். ஆமாங்க. 28-10க்கு மேலே குருபார்த்த அமைப்புகள் 1-3 மார்ச்சிலிருந்து இவர் ரெக்கவர் ஆயிடணும். மார்ச்சிலிருந்து சரிங்க சரிங்க ஐயா. சனி அந்தரம் நல்லதுகளை செய்யும். ஓகே சரிங்க ஐயா. பிரச்சனைகள்னு வந்தாலே 2027 ஜூலையில் தான் சூரிய சந்திர அந்தரங்கள் ஆரம்பிக்குது. ஆமாங்க. எப்பெல்லாம் மகர லக்னக்காரங்களுக்கு சூரிய சந்திர அந்தரங்கள் வருதோ அப்பெல்லாம் பாதிப்புகள் வந்து தான் தீரும். அதிகமா வரும். Yes, sir. அப்போ ஆமாங்க. மார்ச்ல இருந்து கம்ப்ளீட்டாக மாறணும். மார்ச்ன்றது இப்போ பாப்பா என்ன 10th படிக்கிறாளா +1 படிக்கிறாளா? இல்லைங்க 9th ஐயா. 9th படிக்கிறா. 14 வயசு தானே. 9th படிக்கிறா. ஆமாங்க. அப்போ 10th போகும்போது இவன் நல்லா தான் இருக்கணும். உடனடியாக கவுன்சிலிங் கூட்டு போங்க. மார்ச்சுக்கு சரிங்க. பிறகு லக்னாதிபதியுடைய மனத்தை குறிக்கக்கூடிய, மன வலிமையை குறிக்கக்கூடிய, கண்ட்ரோலை குறிக்கக்கூடிய, க்யூர் ஆகிறத குறிக்கக்கூடிய லக்னாதிபதியோட அந்தரம் ஆரம்பிக்கிறதுனால மார்ச்சுக்கு பிறகு இந்த குழந்தை நல்லா இருக்கணும். ஓகே சரிங்க ஐயா. ஆகவே உடனடியாக அந்த ஃபோனை வச்சவொன்னே கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணுங்க. முதல்ல நீங்களும் போங்க. 3 மணி வரைக்கும் பாப்பா பார்க்குறான்னு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்றீங்க. நீங்கள் தான் போகணும் முதல்ல கவுன்சிலிங். சரிங்க ஐயா. ஐயா சொன்ன மாதிரியே போறேங்க ஐயா. கண்டிப்பாக குணமாகும். இந்த குழந்தை சரிங்க. நல்லா இருப்பான். புதன் தசை சரிங்க. சின்ன சின்ன கஷ்டங்களை ராகுவால் கொடுத்தே தீரும். ஆனாலும் அது யோகரான ஒரு நல்ல தசை. கரெக்ட். 6 9 கணாதிபதி. ஆமாம், 9ஆம் அதிபதி 6க்கு அப்படின்றது 6க்கு 6ல் மறைஞ்சிருக்கிறார். அப்போ அந்த 6ஆம் வீட்டு பலனை செய்ய மாட்டார். 9ஆம் அதிபதின்றதான் இங்கே பலன். கரெக்ட். சரிங்க ஐயா. 6க்கு 6ல் மறைஞ்சிருக்கிறதுனால நோயோ நொடியோ டைவர்ஷனோ அந்தந்த மாதிரி அமைப்போல கொடுக்கவே மாட்டார். 2வது மனம் அடிக்ட் ஆகணும்னா சந்திரன் பாதிக்கப்படணும். ஆமாங்க ஆமாங்க. சந்திரனை சனி பார்க்கிறாருன்னா கூட நேரடியாக ராகுவோட சேர்ந்தோ சனியோட சேர்ந்தோ இருள் தன்மையோடையோ சந்திரன் இல்லை. அதனால இவர் ரெக்கவராவா. சரிங்க ஐயா. அதனால உங்க மேல தான் தப்பு, குழந்தை மேல தப்பு இல்லை. உடனடியாக கவுன்சிலிங் கூட்டு போங்க. வாழ்த்துக்கள். நல்லா ரொம்ப இருக்கும். நன்றிங்க ஐயா. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்